ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல சாய் துக்கடா இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளா வந்து செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சுலபமா வந்து நம்ம இதை வந்து செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இது மேல வந்து நம்ம ரபடி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா வந்து இருக்கும். நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்தமாரி இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் இந்த சாய்த்துக்கூட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக வந்து செய்ய முடியும் அந்த அளவு வந்து நான் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நான் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரபடி செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, திக்கான பால் தான் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏடெல்லாம் வந்து நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஏடெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன் சைடை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்க பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்ட காசி கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏடெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனாதான் நமக்கு ரபடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரபடிக்கு வந்து நல்லா திக்காக வந்து வரணும் பால். ஏடு ஃபார்ம் ஆக பேனோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏடு எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஏடு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து இந்த பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நமக்கு நல்லா திக்னஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, ரபடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏடோட தான் வந்து பார்த்திங்கன்னா ரபடி வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதே மாதிரி அடிக்கடிக்கு வந்து நீங்கள் பேனோட சைடில் வந்து நீங்கள் ஏடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுத்து இந்த பாலோடவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டன்ஸ் மில்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து சுகர் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரபடி வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வந்து ஆகிடும். நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டன்ஸ்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு சஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கலரும் மனமும் வந்து நமக்கு கொடுக்கும். குங்குமப்பூ சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். ரபடி சேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுக்கும். ஆனால் வந்து ரபடி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சம் சின்ன சாப் பண்ண நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த நட்ஸ்லாம் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவு வந்து நமக்கு திக்னஸ் வந்து இருந்தால் போதும். இதுதான் வந்து ரபடியோட கரெக்டான வந்து பதம். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப திக்காக வந்து செய்யாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சாலும் ரபடி வந்து நல்லா இருக்காது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இது வந்து நீங்கள் சாய்த்துக்கடா மேலே வந்து ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா மால்புவா மேலே வந்து ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாகவும் நீங்கள் வந்து ரபடியை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சக்கரை வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா முழுங்குற அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு சுகர் சிரப் வந்து நல்லா திக்னஸாக வந்து கிடைக்கும். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நல்லா திக்னஸாக இருந்தாவே போதும். இது கூட வந்து ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சோண்டு சஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு கலரும் மனமும் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கேசரி கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. சாய்த்துக்கூட செய்கிறதுக்காக பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த பிரெட்டோட சைடில் இருக்க எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டோட சைட்லேயும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டோட ஸ்லைஸையும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேமும் வந்து வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைஸை சுகர் சிரப்பில் டபுள் சைடை வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து நல்லா டிப் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டிப் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே வந்து நீங்கள் ரபடியை வந்து ஊற்றிடுங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இது நல்லா முழுங்குற அளவு நல்லா வந்து ரபடியை வந்து ஊற்றி விட்டுருங்க. இதுதான் வந்து சாய் துக்கடான்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்தர்ன் ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.